இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 3 அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் இன் இந்தியா. அதாவது யூரோப்பியன்ஸ் எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்றதான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி யூரோப்பியன்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, போர்ச்சுகீஸ் வந்திருக்காங்க, பிரிட்டிஷ், டச், டேனிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் வந்திருக்காங்க. இந்த வீடியோவில் போர்ச்சுகீஸ் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். Though we talk of ancient, medieval and modern periods in history, history is a continuity. ஹிஸ்ட்ரியை ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி தனித்தனியாக பிரித்து நம்ம படித்தாலுமே ஹிஸ்ட்ரி ஒரு கண்டினியூட்டி தான். அதாவது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட கண்டினியூட்டி தான் மிடிவலோட கண்டினியூட்டி தான் மாடர்ன். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு டிஸ்டிங்விஷ் கிளியர்லி வென் ஒன் பீரியட் எண்ட்ஸ் அண்ட் அனதர் பிகின்ஸ். ஏன்ஷியன்ட் இப்போ தான் முடியுது, மிடிவல் தான் தொடங்குது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்ஷியன்ட்டோட கண்டினியூஷன் தான் மிடிவலோட கண்டினியூஷன் தான் மாடர்ன். So if we think of the history of modern India as beginning with the advent of the Europeans, அதனால் மாடர்ன் இந்தியாவோட பிகினிங்கை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, யூரோப்பியன்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்ததுலேருந்து மாடர்ன் இந்தியா ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். We need to go back to what is generally considered the medieval period, that is the 15th century itself. நம்ம பின்னாடி போய் மிடிவல் பீரியட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 15th century தான் நம்ம மிடிவல் பீரியட்னு சொல்கிறாங்க. Indeed to a time even before the Mughals came and established their empire. இந்த 15th century எப்போ அப்படின்னா, முகலாயர்கள் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே யூரோப்பியன்ஸ் நம்ம நாட்டில் இடம் பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம போர்ச்சுகீஸ் இன் இந்தியா, போர்ச்சுகீஸ் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். The quest for and discovery of a sea route to India. இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆர்வமும் தாகமும் போர்ச்சுகீஸுக்கு எப்படி ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் த ரோமன் எம்பையர் இந்த 7th century ரோமன் எம்பையர் கீழே விழுந்தார். த அரப்ஸ் ஹேட் எஸ்டாப்ளிஷ் தியர் டாமினேஷன் இன் ஈஜிப்ட் இன் பெர்ஷியா. அதுக்கப்புறம் அரப்ஸ் தான் பெரிய ஆகிட்டாங்க ஈஜிப்ட் பெர்ஷியாவில். டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் த யூரோப்பியன்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் டிக்ளைன். அதனால் யூரோப்பியன்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் இருந்த டைரக்ட் கான்டாக்ட் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் வித் தட் the easy accessibility of the Indian commodities like spices, calico, silk and various precious stones that were greatly in demand was affected. அதனால் நம்ம நாட்டில் உள்ள ஸ்பைசஸ், கேலிகோ, சில்க்கு, ஸ்டோன்ஸ் இதெல்லாம் பயங்கர டிமாண்டில் இருந்தது. இந்த அரப்ஸ் ஆட்சியை பிடிச்சனால இதெல்லாமே யூரோப்பியன்ஸுக்கு போக முடியல, பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. In 1453 Constantinople fell to the Ottoman Turks. 1453 Ottoman Turks கான்ஸ்டன்டினோபிள்ன்ற இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. who were on the ascendant. Merchandise from India went to European markets through Arab Muslim intermediaries. நம்ம இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கு போகிற சரக்குலாம் யார் மூலியமாக போய்கிட்டு இருந்தது அப்படின்னா, அரப் முஸ்லீம் இன்டர்மீடியேட்டரிஸ் மூலியமாக போய்கிட்டு இருந்தது. இன்டர்மீடியேட்டரிஸ்னால் இந்தியாவிலேருந்து அவங்க வாங்கி யூரோப் கிட்ட கொடுப்பாங்க. The Red Sea trade route was a state monopoly from which Islamic rulers earned tremendous revenue. The Red Sea ஒரு ஸ்டேட் மோனோபோலினா இஸ்லாமிக் ரூலர்ஸ் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க. அவங்க மட்டும் இருக்கிறனால இந்தியா கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறனால நல்ல பயங்கரமாக ரெவென்யூ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The land routes to India were also controlled by the Arabs. ரெட் சி ரூட்டையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா லேண்ட் ரூட்டையும் அரப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் த யூரோப்பியன்ஸ் வர் கீன் டு ஃபைண்ட் எ டைரக்ட் சீ ரூட் டு இந்தியா. இப்போ தான் தெரியுது எதனால யூரோப்பியன்ஸ் இந்தியாவுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னா, அவங்களுக்கு டைரெக்டாக எந்த சரக்கும் அங்கே போகலை. அதனால் ஒரு புது வழியை நம்மளாம் இந்தியாவுக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. 15th century Europe was gripped by the spirit of Renaissance with its call for exploration. 15th century யூரோப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற பயங்கர ஆர்வத்தோடு இருக்காங்க. வித் ஸ்பிரிட் ஆஃப் ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் யூரோப் மேட் கிரேட் அட்வான்சஸ் இன் த ஆர்ட் ஆஃப் ஷிப் பில்டிங் அண்ட் நேவிகேஷன். அதே நேரத்தில் ஷிப் பில்டிங்கும் நேவிகேஷன்லையும் பயங்கர அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஆர்வத்தோடு இருக்காங்க ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு. அதே நேரம் இந்த இன்னொரு பக்கம் ஷிப் பில்டிங்கும் நேவிகேஷன்லையும் பயங்கரமாக அட்வான்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹென்ஸ் அதனால் there was an eagerness all over the Europe for adventurous sea voyages to reach the unknown corners of the east.
அதனாலேயே யூரோப் ஃபுல்லாக பயங்கர ஈகர்னஸோடு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போய் அட்வென்ச்சரஸான வாயேஜஸ் போய் கடல் பயணம் போய் புதுசாக ஒரு ஊரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு. புதுசாக ஒரு ஊரில் நம்ம ஈஸ்டில் இருக்க ஊரை கண்டுபிடிக்கணுன்ட்டு வராங்க. The economic development of many regions of Europe was also progressing rapidly. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் யூரோப்பில் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. வித் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். எதனாலன்னா லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தி இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அன் இம்ப்ரூவ்டு ப்ளோ, சயின்டிஃபிக் கிராப் மேனேஜ்மெண்ட் சச் எஸ் கிராப் ரொட்டேஷன் அண்ட் இன்க்ரீஸ் சப்ளை ஆஃப் மீட். சயின்டிஃபிக் கிராப் மேனேஜ்மெண்ட் மூலியமாகவும் இம்ப்ரூவ்ட் ப்ளோ, புதுசாக கண்டுபிடிச்ச ப்ளோனாலேயும் வந்து அவங்களோட கல்டிவேஷனும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, மீட்டும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. விச் கால் ஃபார் ஸ்பைசஸ் ஃபார் குக்கிங் அஸ் வெல் அஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன். இப்படி அதிகமான கல்டிவேஷன் மீட்டையும் பாதுகாக்கிறதுக்காகவும் சமைக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்பைசஸ் தேவைப்பட்டுச்சு. ப்ராஸ்பெரிட்டி ஆல்சோ க்ரூ வித் இட். டிமாண்ட் ஃபார் ஓரியண்டல் லக்ஸுரி குட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். அவங்களுக்கு வந்து நல்ல கல்டிவேஷன்லேயும் நிறையா க்ராப்பும் வர ஆரம்பிச்சிருச்சு, மீட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் ஏதாச்சும் வேணும். அதனால் வந்து ஓரியண்டல் லக்ஸுரி குட்ஸை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஓரியண்டல் லக்ஸுரி குட்ஸ் வந்து ஸ்பைசஸ், பெப்பர், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆஃப்ரிக்கா, சைனா, இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. Venice and Geneva, which had earlier prospered through a trade in oriental goods, were too small to take on mighty Ottoman trucks or to take up major exploration on their own. வெனிஸும் ஜெனீவாவும் முன்னாடி வந்து பயங்கர ப்ராஸ்பரஸாக இருந்திருக்காங்க. இந்த ஓரியண்டல் குட்ஸில் பயங்கர ப்ராஸ்பரஸாக முன்னாடி இருந்திருக்காங்க. இப்போ இருக்கிற டிமாண்டெல்லாம் அவங்களால கொடுக்கவே முடியல. அதனால் புதுசாக நம்மளும் எங்கேயாச்சும் தேடி போவோம், எல்லா ஸ்பைசஸையும் தேடி போவோன்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. த நார்த் யூரோப்பியன்ஸ் were ready to aid Portugal and Spain with money and men. நார்த் யூரோப்பியன்ஸும் கூட போர்ச்சுகலும் ஸ்பெயினோட சேர்த்து நாங்களும் எங்கள் ஆளுகளையும் தரோம், பணத்தையும் தரோம், போய் ஓரியண்டல் குட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ரெடியாக இருந்தாங்க. Even as the Genoese were ready to provide ships and technical knowledge. ஜெனிவோஸும் ரெடியாக இருக்காங்க, எங்களோட ஷிப்பையும் கொடுக்குறோம், டெக்னிக்கல் நாலேஜையும் கொடுக்குறோன்னு. It is also to be noted that Portugal had submitted the leadership in Christendom's resistance to Islam, even as it had taken on itself the spirit of exploration that had characterized the Genoese. போர்ச்சுகல் வந்து யாரோட லீடர்ஷிப்பில் போடுறன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கிறிஸ்டியாண்டம்ஸ்னால் கிறிஸ்டின் ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணுறவங்க. அதே மாதிரி வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இஸ்லாமுக்கு வந்து எதிராக இருந்தாங்க. அதே மாதிரி ஜெனிவோஸும் வந்து இஸ்லாமுக்கு வந்து எதிராக இருந்தாங்க. அதனால் வந்து இவங்களும் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து பரப்புகிற நோக்கத்தில் ரெடியாக இருந்தாங்க. Historians have observed that the idea of finding an ocean route to India had become an obsession for Prince Henry of Portugal. ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகலுக்கு வந்து இந்தியாவுக்கு வர்றது வந்து ஒரு பயங்கர அப்சர்ஷனாக இருந்துச்சு. ஹூ வாஸ் நிக்நேம் த நேவிகேட்டர். அவருக்கு பேர் நேவிகேட்டர்னே பேர் வச்சுட்டாங்க. ஆல்சோ he was keen to find a way to circumvent the Muslim domination of the Eastern Mediterranean and all the routes that connected India to Europe. அவர் வந்து எதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்னா முஸ்லீம் டாமினேஷன் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா ஈஸ்டர்ன் மெடிட்டேரியனில் வந்து அவங்களோட டாமினேஷன் இருந்தது. அதை அவாய்ட் பண்ணுறதுலையும் புதுசாக ஒரு ரூட்டை இந்தியாவுக்கு கண்டுபிடிக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். Pope Nicholas V gave Princess Henry a bull in 1454. போப் நிக்கோலஸ் V பிரின்ஸ் ஹென்ரி கிட்ட என்ன கொடுக்குறாருன்னா ஒரு புல் கொடுக்குறாரு. எப்போ 1454. கன்ஃபரிங் ஆன் ஹிம் த ரைட் டு நேவிகேட் த சீ டு த டிஸ்டன்ட் ஷோர் ஆஃப் த ஓரியண்ட். அந்த புல்லில் என்ன இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் ஓரியண்ட் இருக்குதோ அதெல்லாமே வந்து அந்த புல்லை வந்து எங்கெங்கே எப்படி எங்கே போகணும் எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. More specifically as far as India.
in an attempt to fight Islamic influence and spread the Christian faith. அவர் எந்த நோக்கத்தோடு கொடுத்து விட்ருக்காரு அப்படின்னா, நீங்கள் போய் ஓரியன்ட் ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தியாவில் வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பிரின்ஸ் ஹென்ரி டைட் பிஃபோர் ஹிஸ் ட்ரீம் கம் ட்ரூ. ஆனால் அவரோட கனவு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பிரின்ஸ் ஹென்ரி செத்துட்டார்.